Taste the Daily. சென்னை வியாசர்பாடியில் 6 வயது சிறுமிக்கு 50 வயது முதியவர் பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தில் குற்றவாளியை தாக்கி காப்பாற்றிய 2 இளைஞர்களை காவல்துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய காவல்துறை நீதிக்காக நின்றவர்களை பழிவாங்கும் வகையில் கைது செய்தது கண்டிக்கத்தக்கது. குற்றவாளியை விடுவித்துவிட்டு சிறுமியை காப்பாற்றியவர்களை தண்டிப்பது எந்த வகையில் நியாயம் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் ஆறாக ஓடுவதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மகப்பேறு பிரிவு உள்ளிட்டவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் வளாகத்திலேயே தேங்கி நிற்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அரசு மருத்துவமனைகளின் சுகாதார சீர்கேட்டை விளம்பர பெரியர் அமைச்சர் மாசு கண்டுகொள்ளாததால் சிகிச்சைக்கு வருபவர்கள் அவதியடைந்துள்ளனர். சென்னை அடுத்த ஆவடி காமராஜ் நகர் பகுதியில் குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்தாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் அமைச்சர் நாசரின் வார்டில் குப்பைகள் தேக்கம், பராமரிப்பு அற்ற மழைநீர் கால்வாய், சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவதால் விபத்து ஏற்படும் அபாயம் என அவலங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இதனை அமைச்சர் நாசரும் விடிய அரசின் மாநகராட்சி மேயரும் கண்டும் காணாதது போல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் 12ஆம் வகுப்பு மாணவியை காதலிக்க வற்புறுத்திய இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். ஸ்ரீதர் என்ற இளைஞர் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி ஒருவரை கடந்த 2 ஆண்டுகளாக காதலிக்க கூறி தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஸ்ரீதர் போக்சோ வழக்கின் கீழ் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை ராயபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்து சாலைகளிலும் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். ராயபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த நிலையில் தூய்மை பணியை புதிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. அந்த நிறுவனம் தூய்மை பணியில் அலட்சியம் காட்டி வருவதால் தூய்மை பணியாளர்கள் வேலையின்றி தவித்து வருவதால் ராயபுரம் முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையால் தொற்று நோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கவுன்சில் எந்த பார்க்கறதே கிடையாது. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மெயினா எலிஜுரம், அந்த டெங்கு காய்ச்சல், அது மாதிரிலாம் மலேரியாலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது.